மருத்துவர் சிவராமன் அவர்கள் உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற தலைப்பிலே பேச இருக்கின்றார்கள். எப்படி சாப்பிடணும் ஒரு மனிதன்? உணவு அது நம்ம தயாரித்த உணவா இல்ல இயற்கையிலேயே விளையிற உணவா? ஏன்னா வயிற்றுல ஒரு பர்ஸ் மட்டும் இருந்தா போதும், அப்படி ஜிப்பு மாதிரி போட்டு டக்குனு உணவு எடுத்துக்கு உள்ள போட்டு நம்ம இன்னைக்கு சாப்பிட்டோம், காலையில மத்தியானம் சாப்பிட்டோம், ராத்திரி சாப்பிட்டோம் போட்டு போயிடலாம். அந்த மாதிரி உணவை எப்படி சாப்பிடுறது முதற்கொண்டு எந்த மாதிரியான உணவை நாம் சாப்பிட வேண்டும், அந்த மாதிரியான நம்முடைய ஆரோக்கியத்துக்கு எந்த மாதிரியான அந்த உணவுகள் தேவைப்படுது. குறிப்பா அவங்க ஆஸ்துமா அந்த வியாதிக்கு வில்வம் முசுமுசுக்கை பற்றி ரொம்ப தீவிர ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் நம்மிடையே இப்போது அவருடைய பகிர்வை இங்கே பதிவு செய்ய இருக்கின்றார்கள். அன்னாரை பேச அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்கு உரிய அவை பெரியோர்களே, இங்கு ஏராளமாக கூடியிருக்கின்ற வாசக பெருமக்களே, அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். முதலில் இந்த வாசிப்பின்பால் ஒரு ஆர்வம் கொண்டு இந்த பொங்கல் திருநாளில் இத்தனை மக்கள் குழுமி இருந்து பல நூல்களை தேடி படித்து தாங்கள் படித்ததை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்திருக்க உங்களுக்கு எல்லோருக்கும் எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும், உங்கள் எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களும் கூட. இன்னைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு உணவே மருந்து அப்படிங்கிற தலைப்புல பேச சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இதை கருதியதால் இன்னைக்கு அதுவும் குறிப்பாக உழவர் திருநாளான பொங்கல் நாள்ல நம்ம உணவு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறத உங்களோட கொஞ்ச நேரம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில கூட நான் கொஞ்ச நேரம் எங்களுடைய புத்தக கண்காட்சியில் அப்படி சுத்தி இருந்துட்டு கொஞ்சம் காலையில கூட்டம் குறைவா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு திரும்ப வாகனத்தை எடுத்து வெளியே போறப்ப பார்த்தா சாப்பிட வாங்க இடத்துல வண்டியை நகட்ட முடியல, பெரிய கூட்டம் இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு உணவுக்கு எப்பவுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க தான் இயல்பிலேயே. ஆனா சரியான உணவை தேர்ந்தெடுக்கிறோமா, சரியான உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறதா, இல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுக்கு நமக்கு ஆற்றல் தருகிறதா, ஆற்றலோடு நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கிறதா, தற்காப்பு தன்மை கொடுக்கிறதா, இல்லைன்னா நமக்கு வந்திருக்கிற நோயை விரைவில் வெளியேற்றுவதற்கு பயனாக இருக்கிறதா அப்படிலாம் கேட்டு பார்த்தோம்னா நிறைய கேள்விகளுக்கு பதிலே இல்லை. இப்படிதான் நம்மளுடைய பாரம்பரியமா சாப்பிட்டுட்டு வந்தோமா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. நம்ம இன்றைக்கு சாப்பிட்டு வரக்கூடிய உணவுகள் பெரும்பாலானவை 90% உணவுகள்ல வேறு மாநிலங்களில் இருந்தோ வேறு நாடுகளில் இருந்தோ கடல் கடந்து வேறு இடத்துல இருந்தோ நம்ம வீட்டுக்கு வந்ததுதான். இது எல்லாமே இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற ஒரு தமிழர் உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு காலையில சாப்பிட்ற இட்லி தோசையோ இல்லைன்னா சாதமோ குழம்போ சாம்பாரோ ரசமோ இல்லைன்னா இரவு சாப்பிடக்கூடிய இது எல்லாமே ஒரே நாளில் உருவாக்கப்பட்டதில்லை, ஒரே நாளில் பண்டைய தமிழர்களுடைய உணவும் இல்லை. இவையெல்லாம் காலம் தொட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நம்மளுடைய இனக்குழுக்கள் மூலமாகவும் வரலாற்று ரீதியாகவும் வேறு வேறு கலாச்சாரங்கள் நம்மளுடைய வரலாற்றில் உள்ள வரும்போதும் அவர்களோடு வந்த உணவைத்தான் இன்றைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். ஆனால் அதாவது நம்ம பாவாணர் ஐயா தமிழர் உணவுகள்ல எழுதியிருப்பாங்க. அதாவது நம்ம அன்றைய உணவுன்னு எடுத்து அதே மாதிரி உலக தமிழர் ஆட்சி நிறுவனத்துடைய தமிழர் உணவு நூல்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பட்டியல் போட்டிருப்பாங்க. இந்த தமிழர் உணவுன்னு பக்தவச்சலம் பாரதி அவங்களுடைய நூல்ல பாத்தீங்கன்னா அவங்க நிறைய பட்டியல் கட்டுரைகள்ல சொல்லியிருப்பாங்க. இந்த உணவுகள் எல்லாம் பார்த்தோம்னா அடிசல், கும்மாயம், இந்த மாதிரி பல உணவுகள் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா அவையெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறி நிறைய உணவுகள் வந்திருக்கு. இந்த மாற்றங்கள் நமக்குள்ள வர்றதுக்கு 100 ஆண்டு 200 ஆண்டு 300 ஆண்டு 500 ஆண்டு கழித்துதான் நம்ம ஒன்னொன்னையா உள்ள எடுத்துட்டு வரோம். ஆனால் கடந்த 20 வருடங்கள்ல 92 93களுக்கு அப்புறம் நம்மளுடைய கிச்சன்ல மாறி இருக்கிற விஷயங்களை பார்த்தோம்னா உண்மையிலேயே மிகப்பெரிய பயம் வருகிறது. ஏன் பயம் வரணும்? சாப்பாடை பார்த்து எதுக்கு பயப்படணும்? முன்னாடி மருத்துவ உலகத்திற்கு மிக சவாலாக இருந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொற்று நோய் தான். முதல்ல இனக்குழுக்களோடு நடந்த போராட்டங்கள், அப்புறம் உலக சுதந்திர போராட்டங்கள், ஒரு இடத்துல நடந்த போர்ல கொத்து கொத்தா செத்து படிச்சாங்க மக்கள். அதுக்கப்புறம் இந்த தொற்று நோய்கள்ல நிறைய பேர் தொற்று நோய்கள்ல நிறைய பேர் மரணம் அடைஞ்சாங்க. பிளேக்ல இறந்திருக்காங்க, காச நோயில இறந்திருக்காங்க, இப்படி நிறைய நோய்கள்ல இறந்திருக்காங்க. ஆனால் கடந்த ஒரு 100 ஆண்டுகள்ல நடைபெற்ற பல்வேறு மருத்துவ புரட்சிகள்ல நிறைய நல்ல மருந்துகள் வந்ததுலயும் பொது சுகாதார நிலைமை மேம்பட்டதுலயும் இந்த சானிடேஷன் ஃபெசிலிட்டி, பப்ளிக் ஹெல்த் ஃபெசிலிட்டி எல்லாம் டெவலப் ஆனதுல
பெருவாரியாக தொற்று நோயினால் ஏற்பட்ட மரணம் குறைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு யாரும் காச நோயை பத்தி பயப்படவே வேண்டியதில்லை, இல்ல லெப்ரசி வந்தா பயப்பட வேண்டியதில்லை, பிளேக்கோ போலியோ எல்லாம் இப்ப இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு சவாலாக இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தொற்றாத வாழ்வியல் நோய்கள். அது என்ன தொற்றாத வாழ்வியல் நோய்னா ஆங்கிலத்துல நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் சர்க்கரை நோயாளி, ஒவ்வொரு வீட்டிலையும் ரத்த கொதிப்பு, ஒவ்வொரு வீட்டிலையும் மாரடைப்பு. முன்னெல்லாம் புற்றுநோய் அப்படின்னா ஏதாவது கதையில சினிமால தான் பார்ப்போம். ஆனா காலம் போய் இன்னைக்கு அங்கங்க கேள்விப்படுறோம். எங்களுடைய மாமாக்கு, எங்க சித்தப்பாக்கு திடீர்னு அவங்க நல்லா தான் இருந்தாங்க, அவங்களுக்கு புற்றுநோய். புற்றுநோயினுடைய விகிதம் கூடிக்கொண்டே போகிறது. கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் சொல்லி நாள்பட்ட நுரையீரல் நோய்கள், எல்லாத்தை விட மனநோய்கள், இப்படி தொற்றாத வாழ்வியல் நோய்கள் நம்மை தொற்றி கொண்டு விட்டது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் உங்க இங்க இருக்கிற குழுமி இருக்கிற வீட்டுல ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க, யார் எல்லார் வீட்லயும் ஏதாவது ஒண்ணு இதுல சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, புற்றுநோய், மனநோய் ஏதோ ஒண்ணு இருக்கும். ஏன் இந்த அளவுக்கு தொற்றாத வாழ்வியல் நோய்கள் நமக்கு தொற்றி கொண்டதுன்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கான மரபணு காரணங்கள், அதற்கான மற்ற மருத்துவ காரணங்களை தாண்டி மீதி இருக்கிற முக்கியமான விஷயம் ஒண்ணு மாறிவிட்ட உணவு, சுத்தமாக சிதிலடைந்து போயிருக்கிற சுற்றுச்சூழல், அப்புறம் ரொம்ப சிதைந்து போய்விட்ட மனம், மகிழ்ச்சி, மனம். இந்த மூணு தான் முக்கியமான காரணம். இந்த உணவு, சுற்றுச்சூழல், மனம், இந்த மூணுலயும் நடந்த பிரச்சனைகளும், இதுல மூணுலயும் நடந்திருக்கிற பல்வேறு மாற்றங்களும், இந்த மூன்றிலையும் எத்தனையோ விஷயங்கள் பிடுங்கப்பட்டதுனாலையும் இல்ல நமக்குள் அழுத்தம் ஏற்படுத்தப்பட்டதுனாலையும் வந்ததுதான் இன்றைக்கு இருக்கிற தொற்றாத நோய் கூட்டம். சரி, இதுல சுற்றுச்சூழல்ங்கிறது நிறைய விஷயங்கள் நம்மோடு சேர்ந்த விஷயங்கள், கொஞ்சம் நிறைய விஷயங்கள் அரசாங்க அளவுல, கொள்கை அளவுல உள்ள விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை நம்ம வேறு தளத்துல விவாதிக்கலாம். கையில இருக்கிற விஷயம் உணவு, இன்னொன்னு மனம். சோ அந்த உணவை நம்ம எப்படி ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டால், நல்ல தேர்ந்தெடுத்து செய்தோம்னா, நம்ம அதை மருந்தாக அல்லது நோய் தடுப்பு மருந்தாக, அல்லது ஒருவேளை நோய் இருந்தால் அந்த நோயில் தீவிரம் ஏற்படாமல் இருக்க, பாரம்பரியமாக அப்பாவுக்கு சர்க்கரை இருக்கிறது, அம்மாவுக்கு ரத்த கொதிப்பு இருக்கிறது, என்னுடைய தாய்மாமன் புற்றுநோயினால் அவதிப்பட்டிருக்கிறார், எனக்கு அது வராமல் தடுப்பதற்கு எந்த அளவுக்கு செய்யலாம், இந்த முடிவுகளை நாம் தேர்ந்தெடுக்கும் உணவுகள் மூலமாக நிச்சயமாக சாத்தியப்படுத்த முடியும். அல்லது நோய்களை தள்ளி போடவாது முடியும். ஒருவேளை நோய்க்கு ஆல்ரெடி வந்துட்டோம்னா அந்த நோயினுடைய தீவிரம் நம்மை தாக்காமல், அல்லது அந்த நோயினால் பிற உறுப்புகள் பாதிப்படையாமல் தடுப்பதற்கு இந்த உணவு நிச்சயமாக முடியும். எப்படி? நம்ம கொஞ்சம் அக்கறையும் மெனக்கடலும் இருக்கணும். உணவை குறித்த அக்கறையும் மெனக்கடலும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. நம்மளுடைய பிரியாரிட்டியில அது இல்ல. உண்மையிலே இல்லையா? இல்லை, நம்ம பிரியாரிட்டியில இருந்து அதை சில கார்ப்பரேட் நிறுவனங்களும் பிற வணிகங்களும் வணிக சூத்திரங்களும் தள்ளி வைத்திருக்கிறதாங்கிறது உங்களுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வி. நேரம் இல்ல, டைம் இல்ல, என்னால இது என்ன செய்ய முடியும், நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், காலையில நானும் ஓடுறேன், மனைவி ஓடுறாங்க, காலையில 7 மணிக்கு எல்லாரும் கிளம்பி போறோம், அப்ப என்னது இருக்கோ அதைத்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு நிர்பந்தத்துக்குள்ள வரோம். இரவு ராத்திரி வரும்போதே நாம் சாப்பிட்டுட்டு வந்துடலாம், இல்ல நடு இரவுல வேறு நாட்டுல யாரோ ஒருத்தருக்காக நான் இங்கே வேலை செய்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு, 1:30 மணிக்கு நான் ஃபுல் மீல் சாப்பிடணும், அதுதான் என் வேலை, அப்படி சொல்லிட்டு இருக்கிற கூட்டம் கூடிக்கொண்டே இருக்குது. அப்ப இதுல இருந்தெல்லாம் எப்படி விடுபடணும்? ஏன் இவையெல்லாம் நமக்கு இந்த அளவுக்கு நோய் உண்டாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சூழ்ந்து இருக்கக்கூடிய நெருக்கடிகளை நினைக்கும் போது ரொம்ப ஒரு பயமே வருகிறது. நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி நிறைய சான்றுகளை முன்னிறுத்தி தான் நம்மளுடைய விளம்பரங்கள் எல்லாம் வருது. சார், இந்த மாதிரி ஒரு பிளேக்ஸ் வந்திருக்கு, இந்த அவல் நம்ம சாப்பிட்டோம்னா நிறைய விட்டமின் ஏ கிடைக்கும், நிறைய நார்ச்சத்து கிடைக்கும், கனிமங்கள்லாம் இருக்கு, நீங்க பெண்கள் மாதவிடாய் சமயத்துல இருக்கீங்க, கால்சியம் நிறைய அதுல சேர்த்திருக்கோம், இதெல்லாம் வாங்கி தினம் காலையில போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி விளம்பரங்கள் ஏகப்பட்டது வருது. அதை தாண்டி கே அப்படின்னு போட்டு சினிமா நடிகை மாதிரி சின்னதா இடுப்பு வரணும்னா இந்த அவல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி விளம்பரங்கள் வருது. உண்மையிலேயே அவை அப்படி ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய உணவுகளா, அந்த சான்றுகள் எல்லாம் உண்மையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, வணிகத்திற்காக கட்டமைக்கப்பட்ட சான்றுகள் தான் நிறைய நம்ம முன்னாடி வருது. நீங்க அந்த அவல், நமக்கும் அவல் உண்டு, நம்மளும் சாப்பிட்டிருக்கோம். அவல் அரிசி அவல், இன்றைக்கு நேற்றுல நம்மளுடைய தமிழர்கள் ரொம்ப நெடுங்காலமாக
விளைந்த நெல்லை ஒரு குழந்தைக்கு கொடுக்கணும்னா அதுல குருணையா அதுல கஞ்சி வச்சு கொடுத்தாங்க. வயதானவர்களுக்கு, நோயுற்றவர்களுக்கு அவலாக கொடுத்தாங்க. ஒரு ஃபன் ஃபுட்டா, ஒரு பொரிப்பதற்கான உணவாக வேணும்னா அதே நெல்லை பொரித்து அரிசி பொரியாக கொடுத்தாங்க. குழந்தை வளரக்கூடிய குழந்தைன்னா அவன் பச்சரிசி சாப்பிடுன்னு சொன்னாங்க. இல்லை நடுத்தர வயது அவருக்கு நோய்கள் வராமல் தடுக்கணும்னா புழுங்கல் அரிசி சாப்பிட சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும், ஒவ்வொரு வாழ்வின் ஒவ்வொரு பருவத்திலையும், இல்லைன்னா எந்த வேலை பார்க்கிறார்களோ, எந்த நோய்களில் இருக்கிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் விளைந்ததற்கு அப்புறம் அந்த நெல்லை பக்குவப்படுத்திய தொழில்நுட்பம் நம்மகிட்ட உண்டு. அந்த அவல் செய்யும் பொழுது அவங்க அந்த நெல்லை வேக வச்சு பூண் இல்லாத உலக்கையில இடிச்சு அதை அவலாக்கி காய வைத்து நமக்கு கொடுத்தாங்க. ஆனா இன்றைக்கு சந்தைப்படுத்தக்கூடிய அவல் எப்படிலாம் வருது தெரியுமா? அந்த அவல் எப்படி தொழில்நுட்பப்படி பண்றாங்க. சோளமும் நல்ல தானியம் தான், அந்த நாட்டில், தென் அமெரிக்க நாட்டில் ஒரு மிகப்பெரிய தானியம் அது. ஆனா அந்த தானியம் அவலாக்கப்படுவதற்கு எத்தனை தொழில்நுட்பத்துக்கு உள்ள போகுதுன்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதை நல்லா 120, 140 டிகிரியில வேக வச்சு 60 டன் எடையுள்ள இயந்திரத்தால அடிச்சு அதுக்கப்புறம் 220 டிகிரி சென்டிகிரேட்ல காய வச்சு அதுல என்ன இருக்கும்? ஒரு தானியத்துல ஒரு 40 டிகிரி 60 டிகிரியில சுட வச்சுட்டாலே பல புரதங்கள் உடைஞ்சிரும். 90 டிகிரி 120 டிகிரி பல்வேறு கனிமங்களும் அதுல சிதைந்து போயிருக்கும். 35 டிகிரி 40 டிகிரியில பல்வேறு பைட்டோ மாலிகுல்ஸ், பல்வேறு அதாவது ஆவியாகக்கூடிய வாலட்டைல் கெமிக்கல்ஸ் எல்லாமே போயிடும். கடைசியா என்ன இருக்கும்? ஒரு தமிழ் படத்துல பழைய வைகை புயல் சொல்லுவாரு, சார் அந்த இடத்துல அடிச்சு துவைச்சு காய போட்டு அதுக்கப்புறம் ஒரு மீன்பாடி வண்டியில போட்டு இன்னொரு முட்டு சந்து கொண்டு போனாங்க. அங்க ஒரு 10 பேர் அடிச்சு துவைச்சு காய போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோல ஏற்றி இன்னொரு இடத்துக்கு போனாங்க. அங்கேயும் வச்சு கும்முன்னு கும்முனாங்க. கடைசியில வெளியே வரும்போது சொன்னாங்க, நீ ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு சொல்லி. அதைத்தான் நாம இன்னைக்கு சொல்றோம். அந்த அவல் ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் அதுல நிறைய விட்டமின் போட்டிருக்கான், மினரல் போட்டிருக்கான், கால்சியம் போட்டிருக்கான், இப்படி பல்வேறு கனிமங்கள் போட்டு கொண்டு வராங்க. ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, எந்த ஒரு கனிம சத்தும், எந்த ஒரு உயிர் சத்துக்களும் இந்த மாதிரி ஒரு சப்ளிமெண்டா கொடுக்கும் பொழுது முழுமையாக உட்கிரகிக்கப்படாது. அது மருத்துவ உலகத்துக்கு நல்லா தெரியும். நீங்க நல்லா விட்டமின் டேப்லெட், சில பேர் சொல்லுவாங்க, சார் காலையில நான் ஒரு பி காம்ப்ளெக்ஸ் போட்டுக்குவேன், மத்தியானம் கால்சியம் டேப்லெட் போட்டுக்குவேன், ராத்திரி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், அப்புறம் 11 மணி டாக்டர் சொல்ற மாத்திரை எல்லாம் போட்டுக்குவேன், இதெல்லாம் போட்டுக்கிட்டு என் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அவன் உண்மையிலே சாப்பிடுற மாத்திரைகள் எல்லாம் கடைசியாக அவன் சாப்பிட்றதுல ஒரு 10% உள்ள போகும். மீதி எல்லாம் அவனோட டாய்லெட்ல இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சிக்கு ஒரு நல்ல டானிக். அது காலையில ஒண்ணுக்கு போகும்போது மஞ்சளா போகும். அதுல என்ன போகுது? விட்டமின் மாத்திரை சாப்பிட்டா ஏன் மஞ்சளா ஒண்ணுக்கு போகுதுன்னா 90 மீதி இருக்கிற தேவையில்லாத உடல் நம்மளை விட, உடலினுடைய அத்தனை அணுக்களும் நம்முடைய புத்திசாலித்தனத்தை விட மிக அதிக புத்திசாலி. எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு மீதியை தள்ளிடும். ஆனால் அதே சமயம் அந்த விட்டமின் ஏயோ இல்ல சியோ இல்ல கால்சியமோ மெக்னீசியமோ எந்த கனிமங்களோ நம்மளுடைய கீரையில, காயில, என்ன உணவுகள் இருக்கோ அதை மிக அதிக அளவுல உட்கரைத்துக் கொள்ளும். அப்போ ஒரு இயல்பா ஒரு தானியத்தில் இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாம் செதைச்சு அதுக்கப்புறம் அதுல ஆடட் விட்டமின் போட்டு அதுக்கெல்லாம் காசு யார் தரா? நீங்க கொடுக்குறீங்க. ஒவ்வொரு இதுக்கும் பணத்தை கொடுத்து விலை உயர்ந்த பொருள் நினைத்து வாங்கி குப்பையும் மண்ணையும் நமக்குள்ள கொடுத்துக்கிறாங்க. எதற்காக இது நடக்கிறது அப்படின்னா, நம்ம ரொம்ப பிஸியா இருக்கோம். நம்ம எல்லாம் முந்தின நாளே இட்லி அரைச்சி ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி புளிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை காலையில இட்லி செஞ்சு அதுக்கு தொட்டுக்கிட ஒண்ணு செய்யறது, இதெல்லாம் இன்னைக்கு சாத்தியமே இல்லை, நேரமே இல்லை அப்படின்னு நமக்குள்ள திரும்ப திரும்ப அந்த விஷயம் மனசுக்குள்ள பதியப்படுது. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உலக சுகாதார நிறுவனத்தினுடைய இணை நிறுவனமான FAO அப்படின்னு இருக்கு, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். அவன் உலகத்தில் உள்ள அத்தனை உணவுகளையும் பட்டியலிட்டு எந்த உணவுக்கு சிறப்பான ஒரு மருத்துவ குணம் இருக்கு, சிறப்பான ஊட்டச்சத்து கொடுக்கிறது, எந்த உணவு ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னு சொல்லி ஆராய்ந்தார்கள். அதுல மெடிட்டரேனியன் ஃபுட் பார்த்தாங்க, லாட்டின் அமெரிக்கன் ஃபுட் பார்த்தார்கள், ஐரோப்பிய உணவுகள் பார்த்தாங்க, சீன உணவுகள் பார்த்தாங்க, இன்றைக்கு கான்டெம்பரரியா இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் பார்த்தாங்க. எல்லா உணவுகளையும் பார்த்து எதற்கு முதலிடம் கொடுத்தாங்க தெரியுமா? இட்லிக்கு. நான் சும்மா நான் இட்லி சாப்பிடுறதுனால சொல்லல. FAOல KT அச்சயான்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, இங்க சந்தையில கிடைக்குது, ஆக்ஸ்போர்டு நூலகத்துல அந்த KT அச்சயாவோட புக் எல்லாம் இருக்கு. அந்த அச்சயா எழுதின நூல்ல அவர் ஏன் இட்லிக்கு முதலிடம் கொடுத்தாருன்னா, அவர் எழுதுறாரு,
எப்படி இந்த மக்களுக்கு இந்த உணவுகளை முந்தின நாளே அரைத்து இயல்பாக நொதிக்க வைக்கும் பொழுது உடலுக்கு தேவையான லாக்டோபேசிலஸ் முதலான பல்வேறு நல்ல நுண்ணுயிரிகளை சேமிக்க தெரிந்ததுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த இட்லியை நம்ம வீட்டு பிள்ளைகளை கொடுத்தா, ஐயா இட்லியா, இன்னைக்கு இட்லியா, இன்னைக்கும் தோசையா, எனக்கு நூடுல்ஸ் வேண்டாமா, எனக்கு பிளேக் கொடுக்க மாட்டோமான்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் அவ்வளவு ரொம்ப ஊட்டமானது. ஆனா அதே நூடுல்ஸ்ல என்ன இருக்கு? 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நூடுல்ஸை ஊருக்கு வந்திருந்தப்ப எங்க வீட்டுல அதே மாதிரி முதல்ல வெளியூர்ல இருந்து யாரோ கொண்டு வந்து இது ரொம்ப பிரபலமாயிட்டு வர்ற உணவுன்னு கொண்டு வந்தாங்க. என்னுடைய அன்னை அதை சமைத்து தட்டில் வச்சு கொடுத்தாங்க. பார்த்த உடனே நானும் என் தங்கி ஐயே இது என்ன புழுவா இருக்கு, தொடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் தொடர. நிச்சயமாக நடந்த உண்மை. அன்னைக்கு அப்படியே தூக்கி கொட்டிட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா? எங்களுடைய மருத்துவமனைக்கு குழந்தைய அழைச்சிட்டு வருவாங்க. அம்மா ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிறான் சார், ஏதாவது ஒரு நல்ல டானிக்கா எழுதி கொடுங்க, அன்னையில இருந்து அவன் சாப்பிடணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் அந்த பையனை கூப்பிட்டு, உனக்கு நூடுல்ஸ் பிடிக்குமா கேட்டான். நல்லா பிடிக்கும் அங்கிள், எங்க அம்மா தான் வாங்கியே தர மாட்டேங்கிறா, என்கிட்ட கொடுத்தா 10 ரூபாய்க்கு கொடுத்தா 2 நிமிஷத்துல நூடுல்ஸ் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன் இந்த நூடுல்ஸ் மேல அந்த குழந்தைக்கு அந்த அளவுக்கு பற்று வந்ததுன்னா, அது சுவை பத்தா வந்துச்சு. அந்த குழந்தைக்கு நூடுல்ஸோட சுவை முன்னாடியே தெரியுமா, இல்ல மூளையில அது மாதிரி பதிவாயிருக்கா? அவர்களுக்கு விளம்பரங்கள் மூலமாக அந்த விளம்பரத்தை பார்க்கும்போது தனக்கு பிடித்த ஒரு தோனியோ டெண்டுல்கரோ இதை அடிச்சு நூடுல்ஸ் சாப்பிட்டு அடிச்சா 6 போகுது, இல்ல அதை 2 நிமிஷத்துல பண்ணிடலான்னு கஜோல் சொல்றாங்க. அவ்வளவுதான். நம்ம யாரு திருமூலரோ பாட்டியோ திருமந்திரமோ யார் பாக்குறோம்? எல்லாருக்கும் கஜோல், ஐஸ்வர்யா ராய், இல்லைன்னா சித்தி சீரியல் இடையில போடக்கூடிய இடைவெளிகள்ல வரக்கூடிய விளம்பரங்கள் தான் முக்கியமான வழிகாட்டும் நபர்கள். அந்த நூடுல்ஸ பத்தி அதுல போடுற ஏன் வேணாம்? நமக்கு நூடுல்ஸ் உணவு பிடிக்காத உணவு இல்ல. சீன நாட்டுல அது ஒரு நல்ல உணவு தான். ஆனா அதை சந்தைப்படுத்தும் பொழுது அதில் சேர்க்கக்கூடிய, அது கெட்டு போகாமல் இருக்க, சுவையூட்டுவதற்காக, பொலபொலன் இருப்பதற்காக எத்தனை விதமான ரசாயன சத்துக்கள் அதுல சேர்க்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் மோனோசோடியம் குளூட்டமேட் என்ற ஒரு உப்பு? அதை பற்றிய பெரிய சர்ச்சை இருக்கு. அந்த மோனோசோடியம் குளூட்டமேட் நல்லதுதான் ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் கிட்டத்தட்ட 30 நாடுகள்ல 30 ஆண்டுகள் அதை தடை செய்யப்பட்டு வச்சிருந்தாங்க. இந்த உப்பை சேர்த்து செய்யக்கூடிய உணவுகள் சாப்பிட்டா மூளையில் பிரச்சனை வரும், நரம்புகளை தாக்கும், உடலுக்கு நல்லதில்லை, குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி, அவர்களுடைய படிக்கிற திறன், காக்னிட்டிவ் நாலேஜ் எல்லாம் பிரச்சனையாகும். பல குழந்தை மருத்துவர்களே அதை சொல்லிட்டு இருக்காங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆனா நாம அதை அதெல்லாம் சேர்த்து தயாரிக்கப்பட்டதுதான் இந்த மாதிரி நூடுல்ஸ். இப்படி பல்வேறு நமக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவு எது, அது நமக்கு எந்த விதமான பலனை தரும், அது நமக்கு இன்றைக்கு நல்லது நாளைக்கு நல்லதா, நம் குடும்பத்திற்கு ஆரோக்கியத்திற்கு நல்லதா என்று யாருமே பாக்குறது இல்ல. என்ன இருக்குன்னே தெரியாது. இன்றைக்கு தெருக்கு தெரு மூளைக்கு மூளை எல்லா இடத்துலயும் ஒரு பன்னாட்டு கோழி வறுவல் கம்பெனி வச்சிருக்காங்க. கோழி நல்லதுதான், நாட்டுக்கோழி வாங்கி இஞ்சி பூண்டு அரைச்சு நல்லா பண்ணீங்கன்னா உடலுக்கு நல்ல விஷயம் தான். அதே அந்த பன்னாட்டு வறுவல் கம்பெனி கொடுக்கக்கூடிய நகெட்ஸுக்கு பல குழந்தைகள் அடிமை. இளைஞர்கள் எல்லாம் சாப்பிடுறதுக்காகவோ கடலை போடுவதற்காகவோ சந்திக்கக்கூடிய பெருவாரியான இடம் அந்த இடம் தான். அந்த இடத்துல போடுற அந்த கோழி அந்த வறுவலுக்கு உள்ள என்ன சேர்க்கிறாங்கன்னு இணையத்துல கொஞ்சம் தேடி பார்த்தா 106 கெமிக்கல் இருக்காது. கோழி வேணும்னா வீட்டுல வறுத்து பொரிச்சு சாப்பிட்டு போலாம். அந்த 106 கெமிக்கலும் FDA அப்ரூவ்டு தான். எல்லா விஷயங்களும். ஆமா, ஆனா நம்ம உடம்பு அப்ரூவ்டா யாருக்கும் தெரியாது. அவ எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து என்ன பலன் அளிக்கும், இந்திய மரபு வழியினருக்கு அது நல்லது பயக்குமா, ஒன்றாக சேர்த்து நம்ம வீட்டு மசாலாக்களோடு சேர்க்கும் போது ஏதாவது மாற்று விஷயங்கள் நடக்குது, அப்படிலாம் ஆய்வுகள்லாம் கிடையவே கிடையாது. ஒருவேளை 25 வருடம் 30 வருடம் கழித்து சொன்னாலும் சொல்லுவாங்க, இதெல்லாம் சாப்பிட்டா பேங்க்ரியாட்டிக் கேன்சர் வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள நம்ம ஊர்ல பாதி பேர் வந்திருக்கும், அதுக்கப்புறம் போய் சேர்ந்திருப்பாங்க. அதனால நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள்ல பல்வேறு, இந்த அவலா இருக்கட்டும், நூடுல்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களுடைய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாம் சுவையை ஊட்டுவதற்காக, மீண்டும் மீண்டும் உங்களை அந்த சந்தைக்கு இழுப்பதற்காக எத்தனையோ ரசாயன பொருட்களை சேர்க்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு அவசியமா, நமக்கு இன்றைக்கு பாதிப்பு தர மாதிரி நாளைக்கு பாதிப்பு தருமாங்கிறத ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ரொம்ப நாளா நடுவுல நம்ம அந்த குளிர்பானங்கள்ல நம்ம நடுவுல எல்லா மக்களுக்கும் கொஞ்சம் அதை பற்றி அறிவுரை சொல்லப்பட்டுச்சு. இந்த மாதிரி இந்த ஃபிஸி ட்ரிங்க்னு சொல்லி ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் வேண்டாம், அந்த மாதிரி குளிர்பானங்கள் நம்ம உடலுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு மக்கள் மாற ஆரம்பிச்சாங்க. அதை அடுத்து உடனடியா இல்லைங்க, பழச்சாறுகள் அதே மாதிரி நாங்க புட்டியில அடைச்சு விக்கிறோம்,
நீங்க உங்களோட காதலிக்கு இல்ல உங்களோட மனைவிக்கு எல்லா பருவத்திலும் மாம்பழம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி விளம்பரங்களோடு நிறைய பழச்சாறு விற்கிறான். அவ்வளவு பேரும் போய் நான் நோ ஃபிஸி ட்ரிங்க் சார், ஒன்லி இந்த பழச்சாறுகள் தான் குடிக்கிறேன், என் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு, என் காதலிய ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வாங்குறேன்னு சொல்றான். ஒரு மாம்பழமும் அந்த புட்டியில இருக்க மாம்பழச்சாறு ஒன்னா? மாம்பழத்தை போல் 6 மடங்கு சர்க்கரை அதில் இருக்கிறது, 3 மடங்கு உப்பு அதில் அதிகமா இருக்கிறது. இதை தாண்டி இந்த மாதிரி பழச்சாறுகள் தயாரிக்கிறத பாத்தீங்கன்னா தலை சுத்திரும். பழத்தை சாறு வீட்டுல எடுக்கிற மாதிரி கட் பண்ணி இடிச்சு சாறு எடுத்து பாட்டில் அடைச்சு அவங்க அனுப்பல. என்றைக்கோ எந்த நாட்டிலோ எங்கேயோ விளைந்த ஒரு பழத்தின் பல்ப் வந்து தயாரிக்கப்படுது. அதை டீஅசிடிஃபை பண்ணி டீஆல்கலைஸ் பண்ணி அதனுடைய தண்ணீர் சத்தை பூராம் எடுத்து உலர்த்தி அதனுடைய பல்ப் தயாரித்து அப்புறம் அந்த பல்ப்ல அது கெட்டு போகாமல் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட், டீகேக்கிங், எத்தனையோ ரசாயனங்கள் சேர்த்து தண்ணீரை சேர்த்து அதுக்கப்புறம் அந்த புட்டியில அடைச்சு நோ ஆடட் பிரிசர்வேட்டிவ் அப்படின்னு போட்டு விற்பாங்க. டெட்ரா பேக்ல வந்திருக்கு. ஆமா, ஆட் எல்லாம் பண்ண வேண்டாம், இருக்கிறத எடுத்தாலே அது என்ன ஆகும்னு நமக்கு தெரியும். இப்படியான குளிர்பானங்கள் நிறைய நம்ம ஊர்ல வருது. அதை நம்ம வந்து இது மாம்பழமும் இதுவும் ஈக்குவல் தான், வாங்கி குடிங்கன்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கோம். பழச்சாறு வேணும்னா நம்ம பழ துண்டுகள் எடுத்துக்கொள்ளலாம். அவசரமாக உடலுக்கு புத்துணர்வு வேணும்னா பழச்சாறுகளை நேரடியாக பழக்கடையில போய் வாங்கி குடிச்சுக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி புட்டியில அடைக்கப்பட்ட வெளிநாட்டு உணவுகள் சாப்பிடும் போது என்ன பிரச்சனை வரும்னு யாருக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களிலும் நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு விளம்பரங்கள்ல மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பிரபல நடிகரோ இல்ல பிரபலமான ஆளுங்களோ ஒரு விஷயங்களை பட்டியலிட்டு சான்றுகளை அப்படியே பவர் பாயிண்ட்ல புல்லட்ஸ்ல போட்டு ரொம்ப ஒரு விஷுவல் ஐடோட கொடுத்தோடனே ஆமா அது நல்லதுதான், டிவில அன்னைக்கே போட்டாங்க, அவர் சாப்பிடுவோம் அதை சாப்பிட்டுட்டு தான் சிக்ஸர்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி உணவுகள்ல போய் அடையிறோம். அதை விட ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டிலிருந்து வந்து விடுச்சுன்னா அது ரொம்ப நல்லது. இது இன்றைக்கு நேற்றுல பல காலமாக நம்ம கிட்ட இருக்கிற ஒரு நம்பிக்கை, மோசமான ஒரு நம்பிக்கை. ரொம்ப சமீபத்தில் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கிற விஷயம் வந்து ஆலிவ் ஆயில் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. எல்லா கடைகள்லயும் ஆலிவ் ஆயில் வந்து விதவிதமா வந்துட்டு இருக்கு. நம்ம சொல்றோம் எல்லாரும் விளம்பரங்கள் எல்லாம் படிக்கிறாங்க, எல்லாம் பார்த்துட்டு ஆலிவ் ஆயில் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக்கே வராதான், ஐரோப்பாலையும் அமெரிக்காலையும் ஹார்ட் அட்டாக்கே வரலையா, எவ்வளவு வந்திருக்கு நம்ம இணையத்துல போய் புள்ளிவரம் பார்த்தா தான் தெரியும். நம்ம நாட்டு எண்ணெய்கள் எப்படிப்பட்ட எண்ணெய். ஆலிவ் ஆயில் ஒரு சிறந்த எண்ணெய், தவறே கிடையாது, அதுல குறையே இல்லை. ஆனா அந்த எண்ணெய் அந்த நாட்டுல சீசனிங்கா பயன்படுத்துறது. சீசனிங்னா ஒரு சாலட் பண்ணிட்டு அது மேல அதை ஊத்தி சாப்பிடுவாங்க, காய்கறிகளை கட் பண்ணி அது மேல ஊத்தி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து அதே ஆலிவ் ஆயில ஊத்தி அதுல கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிக்கும் போது பத்திட்டு எரியும், அது புகை வரும். ஆஹா, புகை எல்லாம் நல்லா வருது, ரொம்ப நல்லது. இதனோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் வேற, நல்லெண்ணெயோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் வேற, தேங்காய் எண்ணெயோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் வேற, கடலை எண்ணெயோட. இது எந்த எண்ணெய் நமக்கு பயன்படுத்தணும் நமக்கு அறிவு இருக்கணும். அதை விட்டுட்டு ஏற்கனவே நல்லெண்ணெய் வேற விலை கூடிக்கிட்டு இருக்கு, கூட ஒரு 200 ரூபா தான் போட்டு ஆலிவ் ஆயில வாங்கிட்டு போகணும். நடுவில் ஒரு நான் ஆனந்த விடல கட்டுரை எழுதிட்டு ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி கேட்கிறார், சார் தேனி பக்கமா ஒரு 26 ஏக்கர் இருக்கு, இப்பவுமே ஆலிவ் மரம் நட்டு வைக்கலாமா சார்? அவங்களுக்கு வந்து உடனே அதை அடுத்து வணிகம் பண்ணலாமா? நீ ஆலிவ் மரம் ஆண்டவனே வச்சு நட்டுனா கூட அங்க வராதுப்பா, இந்த ஊருக்கு அது எந்த ஊர்லயும் வராது அந்த மரம். இப்ப எதனால இப்படி வருதுன்னா, இன்னொரு ஒரு 100 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் தாண்டிச்சுன்னா பேரலா ஆலிவ் எண்ணெயை நம்ம இறக்க வேண்டியிருக்கோம். இங்க நம்ம ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிகம் புழங்கிய எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய். எண்ணெய் வித்துக்களினுடைய துறையை கொண்டு வரணுங்கிறதுக்காக, சூரியகாந்தி எண்ணெயை கொண்டு வரணுங்கிறதுக்காக, பேரு எண்ணெய் வித்துக்களினுடைய எண்ணெயை கொண்டு வரணுங்கிறதுக்காக தேங்காய் எண்ணெயில ரொம்ப சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு, கொழுப்பு அமிலம் நிறைய இருக்கிறதுனால மாரடைப்பு வரும், அதனால அதை எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய தெற்காசிய நாடுகள்ல பல நாடுகள்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தது தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் வந்து ஒரு முக்கியமான, தாய்லாந்தோ பிலிப்பைன்ஸோ நம்ம இலங்கையோ கேரளமோ தமிழ்நாட்டு எல்லாத்துலயும் தேங்காய் தான் பயன்படுத்திட்டு வந்தோம். இவங்க சொல்ல ஆரம்பிச்சு தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமா விலை குறைச்சாங்க. ஆமா, உண்மையிலேயே தேங்காய் எண்ணெயில நிறைய கொழுப்பு அமிலம் இருக்கு, சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு. ஆனா அது மட்டுமா இருக்கு? அந்த தேங்காய் எண்ணெயில மோனோலாரின் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் இருக்கு. லாரிக் அமிலம்னா அதனுடைய கொழுப்பு அமிலம், அதுல மோனோலாரின் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அந்த மோனோலாரின் வந்து இதயத்துல மாரடைப்பையே தடுக்கக்கூடியது, பல்வேறு உடலுக்கு நல்லது பயன் கொடுக்கக்கூடிய, அதுவும் குறிப்பா நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த மோனோலாரின். அந்த மோனோலாரின் தேங்காய் எண்ணெயை தவிர இன்னொரு இடத்துல இருக்கிறதுனா அது தாய்ப்பால் மட்டும்தான்.
ஆனா நம்ம வந்து பைத்தியக்காரத்தனமா இன்னைக்கு யாரும் தேங்காய் சட்னியே அரைக்கிறது இல்ல, சாதத்துல ஏதாவது தேங்காயை ஐயோ போட்டுறாது, ஏதாவது அணுகுண்ட போட போற மாதிரி தேங்காயே போட்டுறாதுன்னு பல்வேறு நடுத்தர மக்களும் தேங்காயை பிள்ளையாரோட நிறுத்திக்கோ, இதுக்கு மேல வீட்டுக்கு வராம பாத்துக்கன்னு சொல்லக்கூடிய அளவுல மொத்தமா ஒழிச்சு கட்டிட்டு மோனோலாரின் கேப்சூல் டாக்டர் பக்கம் பக்கமா எழுதி கொடுத்து வாங்கி வாயில போட்டுப்பாங்க. 10 ரூபாய்க்கு தேங்காய் வாங்கி குடும்பத்துல நல்லா இருக்கலாம், ஆனா வந்து 100 ரூபாய்க்கு ஒரு மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுக்கும். இப்படித்தான் நம்மளுடைய வாழ்வியல் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. சொல்லிக்கிட்டே போலாம், பட்டியலிட்டுக்கிட்டே போலாம். பழங்கள் அப்படின்னா பழம் வாங்கினா போய் அப்படியே மார்க்கெட்ல போய் சார் கிவி ஃப்ரூட் ஒன்று இருக்கு சார், சுவிட்சர்லாந்து நியூசிலாந்துல இருந்து வந்திருக்கு, ஒரு பழம் 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க, நாங்க இப்ப 75 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அந்த கிவி ஃப்ரூட்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியுமா? நியூசிலாந்துல இருந்து வந்திருக்கு, நம்ம வாங்கி ஆகணும். அப்படிதான் வாங்கிட்டு போறோம். பல பேர் கமலா ஆரஞ்சுன்னு சொல்லி மஞ்சள் இருக்கு, டென்னிஸ் பால் மாதிரி இருக்கிறத பூரா வாங்கிட்டு இருக்காங்க. அது பொமேலா மேண்ட்ரின் 2 வெளிநாட்டு பழத்தினுடைய ஒட்டு ரகம், அது கமலா ஆரஞ்சே கிடையாது. ஆனா நம்ம வந்து மஞ்சளா நல்லா பாலிஷ் போட்டு மேல பெயிண்ட் எல்லாம் அடிச்சு ஸ்டிக்கர் போட்டு எல்லாம் வச்சு சினிமாவுக்கு போற மாதிரி டென்னிஸ் பால் பிரமாதமா இருக்கு, 150 ரூபாய் கிலோ, அதை வாங்கி போன்னு வாங்கிட்டு நம்ம ஊர் கொடைக்கானல் கமலா ஆரஞ்சு ஓரமா கிடக்கும். அத கமலா ஆரஞ்சுல இருக்கக்கூடிய விட்டமின் சத்து இந்த பொமேலாலையும் மேண்ட்ரின் இருக்கிறத விட அதிகமா இருக்கு. அப்படி ஆரஞ்சு வேணா இதை வாங்கிட்டு போலாம், நம்ம ஊர் பழம். உள்ளூர்ல இருக்கக்கூடிய பப்பாளிக்கு இணையா வேற எந்த பழமும் கிடையாது. இந்திய சுகாதார ஒரு ஐசிஎம்ஆர் உடைய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஒன்று ஹைதராபாத்ல இருக்கு, தேசிய உணவியல் கழகம். அவர்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எத்தனையோ பழங்களை வந்து பட்டியலிட்டு எந்த பழத்திற்கு சிறந்த ஒரு மருத்துவ குணம் இருக்கு, எந்த பழத்திற்கு நல்ல ஒரு எனர்ஜி இருக்கு, எதுல கனிம சத்துக்கள் நிறைய இருக்குன்னு வச்சு ரேங்கிங் பண்ணாங்க. எந்த பழத்துக்கு கிடைச்சது தெரியுமா? கிவி ஃப்ரூட் கிடையாது, இல்லைன்னா ஒரு மடகாஸ்கர்ல இருந்து வந்த ஆப்பிளுக்கு கிடையாது, ருமேனியால இருந்து வந்த நல்ல சிவப்பு ஆப்பிளுக்கு கிடைக்கல, கிடைத்தது வந்து சிகப்பு கொய்யா பழம். ஆனா நம்ம கொய்யா வந்து பொடாங் கொய்யா அப்படின்னு சொல்லி கிண்டலா பேசிக்கிட்டு, கொய்யானா ஏதோ ரோட்ல கூறு போட்டு விற்கக்கூடிய பழம், அதெல்லாம் ஏசி ஷோரூமுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ பேங்காக்ல இருந்து இவ்வளவு பெரிய கொய்யா பழம் வந்திருக்கு, தாய்லாந்து கொய்யா சார் இவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லி வச்ச. நம்ம ஊர் நாட்டு கொய்யா அத்தனை நல்லது. கொய்யா பழத்தை யாராவது வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் விருந்தினரை பார்க்க போறோம், ஒரு 10 கொய்யா பழம் வாங்கிட்டு போனா ஐயா கொய்யா பழத்தை போய் யாராவது வாங்கிட்டு போவாங்களா? போனா கொஞ்சம் பிரஸ்டீஜா ஆப்பிள், இல்லைன்னா அந்த மாதிரி மேண்ட்ரின் பழம், இல்லைன்னா மாதுளை, காபூல் மாதுளை நல்லதுதான். அந்த மாதிரி பழத்தை விலை உயர்ந்த பழம் தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். உண்மையிலே கொய்யா பழம் மிகச்சிறந்த உணவு. இப்படி ஒவ்வொரு விஷயத்துல நமக்கு வந்து மனதில் வந்து அது இட்லியா இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளுடைய கொய்யா பழமாக இருக்கட்டும், பப்பாளி பழமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஒரு சாதாரணமாக அது வந்து ஒரு நம்ம ஊர்ல விளைந்ததுனால நம் மக்கள் சாப்பிட்டதுனால ரொம்ப அலட்சியப்படுத்திக் கொண்டே போறோம். கண்ணுக்கு நல்லதுன்னு இந்த கூட்டத்துல எல்லார்ட்டையும் கேட்டா டக்குன்னு எல்லாரும் என்ன பதில் சொல்லுவாங்க? கேரட். சி ஃபார் கேரட் மெக்கல்லே சொல்லிட்டு போயிருக்காரு. ஏன்னா மெக்கல்லே பிறந்த இடம் இங்கிலாந்து, மெக்கல்லே பிரபு படிச்சது இங்கிலீஷ், அவருக்கு தெரிஞ்சது கேரட், அதனால சி ஃபார் கேரட் சொல்லிட்டாரு. கேரட்டை விட 2700 மடங்கு அதிகம் விட்டமின் ஏ சத்து உள்ளது முருங்கைக்கீரை. யாருக்கு தெரியும்? முருங்கைக்கீரையை பார்த்தா ஒரு அலட்சியம், ஏன்னா அது விலையும் கிடையாது, அது யார் போய் சாப்பிடுவா? ஒருவேளை பாக்கியராஜ் முருங்கை காய்க்கு பதிலா முருங்கை கீரை சொல்லியிருந்தா எல்லாரும் சாப்பிட்டு இருப்பாங்க, அதை யாரும் யோசிக்கிறதே இல்லை. அந்த அளவுக்கு நல்ல பொருட்கள் நம்மை சுத்தி சுத்தி இருக்கு. பப்பாளி பழமும் முருங்கை கீரையும் போதும் கண்களை பாதுகாப்பதற்கு, தோல்ல விட்டமின் ஏ குறைவினால வர்ற நோயோ இல்லைன்னா ரத்த குழாய்களில் வரக்கூடிய வெடிப்புகளுக்கும் விட்டமின் ஏ குறைவு ஒரு காரணம். அதுக்கெல்லாம் பப்பாளி பழமும் முருங்கை கீரையும் தாராளமா போதும். கேரட் அவசியமே இல்லை, கேரட் இருந்தா சாப்பிட்டுக்கோங்க. ஆனா நம்ம சுத்தி சுத்தி இது மாதிரி எத்தனையோ நல்ல பொருட்கள் நம்ம ஊர்ல மட்டும்தான் தாளிப்பாங்க. தாளித்தல் அப்படிங்கிறது வந்து தாளிசம் பண்ணுதல்ங்கிறது இந்த ஊர்ல மட்டும்தான் உண்டு. வெளிநாடுகள்ல தாளிச்சு போட்டுற பழக்கமே கிடையாது. சீன மருத்துவத்தில் கூட சீனா வந்து நம்மளுடைய உணவுகள்ல வந்து அவங்கள்ட்ட நிறைய உணவுகள் இருக்கு, ஆனா அவங்கள்ட்ட கூட தாளித்து கொட்டுதல்ங்கிறது கிடையாது. நம்ம ஊர்ல ஏன் இந்த தாளிச்சு கொட்டது வந்துச்சு? இப்ப யூஸ் பண்ற மாதிரி கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு போட்டுற பழக்கம் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும், கிட்டத்தட்ட 50-100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரை தாளிசம் பொருட்கள் அப்படின்னாலே திரிதோஷ சம பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உணவை தயாரிக்கும் பொழுது 4-5 உணவுகளை கூட்டாக சமைக்கும் போது ஒரு உணவு வந்து கபத்தை உண்டாக்கும், ஒரு உணவு பித்தத்தை குறைக்கும், ஒரு உணவு வந்து வாதத்தை உண்டாக்கும். இப்படி உணவுகள் வந்து அதனுடைய சுவை அடிப்படையில உடல் நலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உண்டாக்கிட கூடாது. ஒன்னா சேரும் பொழுது அது ஏதாவது மாறுபட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சமைத்ததுக்கு அப்புறம் கடைசியாக திரிதோட சம பொருட்கள் அப்படின்னு ஒரு 7-8 பொருளை சேர்ப்பாங்க. சுக்கு, வெந்தயம், பூண்டு, பெருங்காயம்,
சீரகம், பெருஞ்சீரகம், இதுதான் அன்றைக்கு பயன்படுத்தப்பட்ட தாளிச பொருட்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது மாறி கடுகு, உளுந்த பிறகு கருவேப்பிலைன்னு மாறிடுச்சு. சோ இந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பாரம்பரியத்தை ஏன் திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம் அப்படின்னா, பாரம்பரியத்துல காப்புரிமை கிடையாது. என் முப்பாட்டன் சோளம் சொன்னாங்கிறதுனால அவருக்கு பரம்பரையா சோளத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பணம் பூரா அவருக்கு போறதில்லை. என்னுடைய மூத்தவர்கள், என்னுடைய முப்பாட்டனார், என்னுடைய பாரம்பரியத்தில் இருக்கிற மக்கள் அந்த சமூகத்தின் மீது அக்கறையோடு இருந்தாங்க. இதை சாப்பிடக்கூடியவர்கள் உடல் நலத்தோடு இருக்கட்டும், இதை சாப்பிட்டா சின்ன சின்ன கேடு வருது, இதை விலக்கட்டும் அப்படிங்கிற ஒரு அறம் இருந்தது நம்மகிட்ட. ஆனா இன்றைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சோயாவை மிக ப்ரமோட் பண்றாங்க. ரொம்ப அதிகமா சோயா சாப்பிடுங்க, பெண்கள் மாதவிடாய் சமயத்துல சோயா சாப்பிட்டா நல்லது. நான் கொஞ்சம் படிச்சு பார்த்தேன், சோயா நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. ஏன் சோயாவை இவ்வளவு வேகமாக படுத்துறாங்கன்னு பார்த்தா, 95% சோயா பயிர்களுக்கு ஒரே கம்பெனி ஓனர். அவன் படிச்சுட்டு போறான். இந்த சோயாவை ப்ரமோட் பண்றதுக்கு இதை எல்லா மக்களும் சாப்பிட வச்சுட்டோம்னா, இதுக்கான அந்த மரபணு மாற்றப்பட்ட சோயாவா இருந்தாலும் சரி, இல்ல ஒட்டு வீரிய ரக சோயாவா இருந்தாலும் சரி, நாம தான் அதுக்கான காப்புரிமை இருக்கு. எங்கேயோ பாளையங்கோட்டையிலயோ இல்லைன்னா எங்கேயோ ராஜஸ்தான்லயோ எங்க சோயா சாப்பிட்டாலும் அதுக்கு பயன்படக்கூடிய 1 பைசாவோ 2 பைசாவோ அமெரிக்காவில் உள்ள மான்சாண்டோங்கிற ஒரு கம்பெனிக்கு போய் சேரும். இப்படித்தான் திட்டமிடுறாங்க. நீங்க சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவுகளும், காலையில நீங்க என்ன சாப்பிடணும், காலையில நீங்க என்ன குடிக்கணும், மதியம் நீங்க என்ன சாப்பிடணும், உங்களுக்கு தாகம் எடுத்தால் எதை குடிக்க வேண்டும், உங்களுக்கு நோய் வந்தால் எந்த மாத்திரை சாப்பிடணும், இன்னும் ஒருபடி உங்களுக்கு எந்த நோய் வர வேண்டும், இப்படி எல்லாம் திட்டமிட்டு 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 தான் நம்மளுடைய உணவு கலாச்சாரம் ஒட்டுமொத்தமாக சிதைக்கப்பட்டு வருகிறது. கொஞ்சம் உற்று பார்த்து நம்மளுடைய பாரம்பரியத்தை யோசித்து பார்த்து நம்ம என்னெல்லாம் சாப்பிட்டு இருந்தோம், எவ்வளவு அற்புதமான பொருட்கள் இருந்தது. இந்த சிறுதானியங்கள் இன்னைக்கு மிக ஐயா நம்மாழ்வாருடைய பெருமுயற்சினால அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்கப்பட்டவர். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம பெரும்பாலும் அதைத்தான் சாப்பிட்டுட்டு வந்தோம். விழா நாட்கள்ல, ஒரு பௌர்ணமி, அமாவாசை, இந்த மாதிரி நாட்கள்ல அப்போ மட்டும்தான் அரிசி சோறு, நெல்லரிசி சோறு சாப்பிட்டோம். அரிசி அப்படின்னா அன்னைக்கு வரகரிசி தான் அரிசி. ஔவையார் எழுதுறாங்க, எனக்கு பிடித்த உணவுனா வரகரிசியும் வழுதனங்காயும் புளித்த தயிரும். அந்த அம்மா மன்னன்ட்ட கேட்டு வாங்குற அரிசி வரகரிசி. அன்றைக்கும் கோயில் கலசங்கள்ல சேமித்து வைக்கப்பட்ட நெல்கள் வரகரிசி நெல். ஏன் அதை போய் சேமித்து அந்த இடத்துல வச்சாங்க அப்படின்னா, என்றைக்காவது ஒரு பஞ்சகாலம் வரும் பொழுது அந்த கலசத்துல இருந்த விதை நெல்லை எடுத்து மீட்டெடுக்கலாம் அப்படின்ட்டு வரகரிசியை தான் அன்னைக்கு சேமிச்சு வச்சாங்க. திருச்செந்தூர் கோயில்ல இன்னைக்கு போனாலும் புட்டமுதுன்னு கொடுப்பாங்க. அது எதனால தயாரிக்கப்பட்டது? திணை அரிசினால தயாரிக்கப்பட்டது. இன்னைக்கு அரிசியில தான் தயாரிக்கிறாங்க. திணை அரிசி தான் மிகச்சிறந்த ஒரு உணவாக இருந்தது. திணையும் வரகும் தான் நம்மளுடைய ரொம்ப முக்கியமான உணவு. தெனை, ராகி, கம்பு, சோளம், குதிரைவாலி, காடைக்கண்ணி, வரகரிசி, சாமை, பனிவரகு, இப்படி எத்தனையோ சிறுதானியங்கள் இருக்கு. அது ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு அரிசியும் அது ஆற்றல் தருவதை தாண்டி பல்வேறு உடல்நல சத்துக்களை கொடுக்குது. தினை அரிசி மஞ்சள் கலர்ல இருக்கு, பொன்னிறமா இருக்கு. அந்த பொன்னிறமா இருப்பதற்கு காரணம் அதுல இருக்க பீட்டா கரோட்டின். அது நம்ம நெல்லரிசியில கிடையாது. நெல்லரிசியில அந்த விட்டமின் ஏ கிடையாது, ஆனா திணை அரிசியில இருக்கு. திணை எடுத்தாலும் சரி, வரகரிசி எடுத்தாலும் சரி, சாமை எடுத்தாலும், குதிரைவாலி எடுத்தாலும் அரிசியை காட்டிலும் அதிக அளவுக்கு புரதச்சத்தும் இரும்பு சத்தும் இருக்கு. கம்புல அவ்வளவு அதிகமாக இரும்பும் கால்சியம் இருக்கு. பெண்களுக்கு அத்தனை அவசியமானது கம்பரிசி. ஆனா அது முழுசா நம்ம இப்ப நம்ம சொன்னா, இது என்னமோ பழைய பாரதிராஜா தான் கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு போனார். அவர் படத்துல மட்டும்தான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். சார் கம்புன்னு சொல்றீங்களா, அது அடிக்கிற கம்பு அது மாதிரியான்னு கேக்குறாங்க. இன்னொருத்தர் என்கிட்ட கேட்டாரு, குதிரைவாலின்னு சொல்றீங்க, அது நான்வெஜ் இல்லையே அப்படின்னு கேக்குறாரு. அந்த அளவுக்கு நம்ம அந்த தானியத்தையே மறந்து போயிட்டோம். ஆனால் இன்றைக்கு அந்த தானியங்கள் எல்லாமே எவ்வளவு தூரம் உடல் நலக்கு நல்லது. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 3 நாள் 2 நாள். அது உடனே இன்னும் சில பேர், இதெல்லாம் எப்படி செய்யறது, இதெல்லாம் எங்க கிடைக்கும், இதை செய்யறதுல ஏதாவது பிரச்சனையா இருக்கும். அது செய்யறது ஒண்ணும் ஏதோ பெரிய ஒரு ராக்கெட் விடுற விஷயம் எல்லாம் கிடையாது. சாதாரணமா நம்ம அரிசியை வைத்து என்னெல்லாம் இட்லி, தோசை, பொங்கல், வடன் என்ன செய்வோமோ அதை இந்த தானியங்களை வைத்தும் செய்யலாம். 1 நாள் 2 நாள் கொஞ்சம் கைப்பக்குவங்கள் சரியா வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய சுவை கூடுதலா வரும். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சிறுதானியங்கள் எல்லாமே லோ கிளைசிமிக் தன்மை. லோ கிளைசிமிக்னா சர்க்கரை, அதுல எல்லாம் சர்க்கரை இருக்கு, ஆனா வேகமாக உடல்ல ரத்தத்துல கலக்க விடாது. இன்னைக்கு சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் பெரும்பாலும் லோ கிளைசிமிக் உணவுகளை எடுங்க.
நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல சர்க்கரை சத்து வேகமாக கலக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு சாப்பிடாதீங்க, பச்சரிசி சாப்பிடாதீங்க, குழஞ்ச கஞ்சி சாப்பிடாதீங்க. இப்படி எல்லாம் சர்க்கரை நோய் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அது ரத்தத்துல வேகமா சர்க்கரையை கலந்து விடும். ஆனால் இந்த சிறுதானியங்கள் எல்லாமே அதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்துனாலையும் அதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் கார்போஹைட்ரேட்னால அது லேசில உடைந்து ரத்தத்துல கலக்காது. கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிரம்பின மாதிரி இருக்கும். உடல் எடையை குறைக்க விரும்புறவங்களுக்கும் இந்த மாதிரி தொற்றாத வாழ்வியல் நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் இந்த சிறுதானியங்கள் அவ்வளவு முக்கியமான உணவு. அன்றாடம் ஏதாவது ஒரு வகையில் உப்புமாவோ, பொங்கலாவோ, இட்லியாகவோ, தோசையாவோ எப்படினாலும் சாப்பிடலாம். ஆனா அந்த சிறுதானியங்களை பத்தி நான் ஒரு அக்கறையே இல்லை. எல்லாத்தையும் தாண்டி நம்ம கிட்ட பாரம்பரிய அரிசி ரகங்கள் அவ்வளவு இருந்தது. ரிச்சாரியா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நெல் அறிஞர், அடிக்கடி நம்மாழ்வார் அதை கோட் பண்ணுவாங்க. அவங்க கட்டாக்ல ஒரு நெல் ஆராய்ச்சி நிறுவனத்துல இருந்தாங்க. அவர்கள் 1.5 லட்சத்துக்கு மேல பாரம்பரிய அரிசி ரகங்கள் நம்மகிட்ட இருந்தது. இன்னைக்கு வெறும் 30-40 இனிஷியல் அரிசி தான் இருக்கு. அந்த பாரம்பரிய அரிசி ரகங்கள்லாம் எங்க போச்சு? ஒரு புனேல நம்ம பூரி ஜெகநாதர் கோயில்ல தினசரி அந்த கோயில்ல அந்த சாமிக்கு நைவேத்தியம் பண்றது அன்றன்றைக்கு அறுவடை செய்யப்பட்ட நெல்லை வச்சுதான் 365 நாளும் 365 விதமான அரிசியை வைத்து அவங்க அந்த கோயில்ல பண்ணிருக்காங்க. அது என்ன கருத்து நமக்கு சொல்லுதுன்னா, அவ்வளவு ரகங்கள் அந்த ஊரை சுற்றியே இருந்திருக்கிறது. அத்தனை நம்ம ஊர்ல அவ்வளவு பாரம்பரிய குளியடிச்சான், மணிச்சம்பா, எத்தனையோ. நேற்று கூட ஒரு நண்பரிடம் பேசிட்டு இருக்கேன், சார் கண்டசாலான்னு ஒரு வெரைட்டி, அந்த கண்டசாலா அரிசி பச்சரிசிக்கு ரொம்ப நல்லது, அது சீரக சம்பாவை விட நல்ல மனம் கொடுக்குது, பொங்கலுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு மாப்பிள்ளை சம்பா பயன்படுத்துங்க, அது உடலுக்கு ஊட்ட முடியும். இப்படி நம்ம ஊர்லயே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. கிரியேட் நெல் ஜெயராமன் சொல்லி அவர் இன்னைக்கு நிறைய அரிசி ரகங்களை மீட்டெடுத்து மக்களுக்கு யார் யார் நீங்க பயிரிடுறீங்களோ பயிரிடுங்க, விதை நெல்லை எனக்கு கொடுங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லி வாங்கி அழகா செஞ்சுட்டு வராங்க. அத்தனை பாரம்பரிய அரிசி ரகங்கள் இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா? இந்த பாரம்பரிய அரிசி ரகங்கள் எல்லாம் விட்டுட்டு அரிசியில இருக்கக்கூடிய குறைந்தபட்ச நல்ல தன்மையான அந்த தவிட நீக்கி, உமியை நீக்கி, அது மேல இருக்கிற ஒட்டிக்கிட்டு இருக்கிற பெரிக்காப்பை எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்ல ஒரு குளுக்கோஸ் கெர்னலா சாப்பிடுறோம். இப்படி அது மேல இருக்கிற தவிடு இல்லதான் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு நமக்கு. அதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அரிசியிலேயே நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் அதுல இருக்கு. ஆனா அதை பாலிஷ் போட்டு, அதனால சினிமாலயா நடிக்கும் போது அதை போய் பாலிஷ் போட்டு சில்கி பாலிஷர், ஒயிட் பாலிஷர் அப்படின்னு போட்டு வச்சிருக்கான். வெள்ளை விளையர்னு இருக்கணும்ட்டு, வெள்ளை விளையர் இருந்தா அது இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும். வெள்ளை விளையர்னு இருந்து மல்லிகைப்பூ மாதிரி இட்லி சாப்பிட்டா வெள்ளையா ஆவியா போனாலும் போயிருவோம். நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, வெள்ளை மோகம் நம்ம கிட்ட விதைக்கப்பட்டிருக்கு. வெள்ளையா இருந்தா நல்லது, வெள்ளை அரிசி நல்லது, வெள்ளை சக்கரை நல்லது. நிறைய பேர் நம்ம இனிப்பு வேணும்னா வெல்லம் சாப்பிடலாம், தேன் சாப்பிடலாம், எத்தனையோ பனை வெல்லம் நல்லது, பனங்கற்கண்டு நல்லது. ஆனா அதை விட்டுட்டு வெல்லம் செய்யறதுல தொழில்நுட்பத்துல நிறைய சீக்கிரம் கெட்டு போயிருது. இவர்களாக உருவாக்கி வெள்ளை சர்க்கரை வந்தது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, வெள்ளை சர்க்கரை மார்பின் மாதிரி, கஞ்சா மாதிரி தடை செய்யப்பட வேண்டிய பொருள். நமக்கு அவசியமே இல்லை. நம்ம வெள்ளத்தை போட்டு அந்த இனிப்பு குடிக்க முடியும், பனை வெள்ளத்தை போட்டு சாப்பிட முடியும், பனங்கள் கண்டு போட்டு சாப்பிட முடியும். ஆனா வெள்ளை சர்க்கரை நம்ம வீட்டை ஆக்கிரமிச்சிருச்சு. ஒவ்வொரு வீட்லயும் 4 கிலோ 5 கிலோ வாங்கி ஆகணும். அந்த ஒரு வெள்ளை சர்க்கரையினாலதான் இன்னைக்கு இவ்வளவு சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, எல்லா தொற்றா வாழ்வியல் நோய்களுக்கும், புற்றுநோயாளிகளுக்கு ஆகவே ஆகாது வெள்ளை சர்க்கரை. ஒரு வெள்ளை சர்க்கரை சாப்பிட்டானா புற்றுநோயினுடைய செல்கள் தான் முதல்ல அதை உட்கிரகித்து வேகமா வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்னைக்கு வெள்ளை உப்பு, ஒழுங்கா கடல்ல இருந்து உப்பு வந்துட்டு இருந்தது. அத்தனை கடல் கனிமங்களும், கடல்ல இருக்கக்கூடிய ஆல்கில இருக்கக்கூடிய பல்வேறு நல்ல விஷயங்களும் வந்துச்சு. அந்த உப்பை கொண்டு போய், உப்பளத்துல எடுத்த காசு உப்பை கொண்டு போய் பழையபடி தண்ணியில கழுவி அதை அரைச்சி குழம்பாக்கி, அதுக்கப்புறம் அதுல நான் அவளுக்கு சொன்ன அத்தனை கதையும் அதுல பண்ணிட்டு கடைசியில அயோடின் தெளிச்சு இதை மட்டும் தான் நீ விற்கணும்னு அரசாங்கம் போட்டு இன்னைக்கு அயோடைஸ்டு சால்ட் வந்திருக்கு. அதுல அது உப்பு இல்ல, அது சோடியம் குளோரைடு. அயோடைஸ்டு சோடியம் குளோரைடும் உப்பு ஒண்ணு கிடையாது. அன்னைக்கு நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல இருக்கும்போது தாத்தா உப்பேன்னு வித்துட்டு வருவார். அந்த உப்பு தான் நம்ம உடலுக்கு நல்லது. பாறை உப்பு நல்லது, கடல் உப்பு நல்லது. அதுல உப்புச்சத்தோடு சேர்ந்து பல்வேறு நல்ல கனிமங்கள் வந்துச்சு. வெள்ளை விளையர்னு உப்பு, அது நீங்க தட்டுனீங்கன்னா பொலன்னு உதிரும் சார் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான். அப்படி பொலன்னு உதுறதுக்கு அதுல சிலிக்கேட், அலுமினியம் சிலிக்கேட் சேர்க்கிறான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா பார்ட்ஸ் பெர் மில்லியன் தான் சார் இருக்கு. ஆனா பார்ட்ஸ் பெர் மில்லியன் தினம் காலையில மத்தியானம் நைட்டு 40 வருஷம் உள்ள போத அது நமக்கு என்ன பிரச்சனை வரும்னு யாருக்காவது தெரியுமா? அதை பற்றி அக்கறையும் கிடையாது, அதை பற்றிய பெரிய ஆராய்ச்சிகளும் கிடையாது. எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டில் ஆராய்ச்சி பண்ணியாச்சுன்னா அது நம்ம ஊருக்கு அந்த அத்தனை சர்டிபிகேட்டோட இன்னைக்கு வந்துடும். இங்க இருக்கிற 120 கோடி மக்களும் கினிபிக் தான். ஒரு தகவல் சொல்றேன். ஒரு அமெரிக்கால ஒரு நம்ம எல்லாம் இங்க சாப்பிடுறோம்ல, அசிடிட்டி வந்தா ஜெலுசில் சாப்பிடுவோம். அந்த ஜெலுசில்ல
ஒரு தடவை ஒரு தவறு நிகழ்ந்துருச்சு. அதை தயார் பண்ணும் போது ஒரு தவறு நிகழ்ந்துருச்சு. காலை 11:20 தவறு நிகழ்ந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. 12 மணிக்கு அமெரிக்காவுடைய எந்த கவுண்டர்லயும் ஜெலிசில் விற்க முடியாது. அந்த ஒரு பர்டிகுலர் பேட்ச் இருந்தா லாக் ஆயிடும். வேற யாரும் அதை விற்க முடியாது, வாங்க முடியாது. நம்ம ஊர்ல அது நடக்குமா? இதுதான் இங்க உள்ள பிரச்சனை. மரபணு மாற்றிய பயிர்கள் வரும்போது நாங்கெல்லாம் நம்மால் வரையா நாங்கெல்லாம் போய் வேண்டாம் வேண்டாம் அடிச்சுட்டு ஊர் ஊரா போய் சொன்னோம், அரசாங்கத்துல போய் சொன்னோம். இன்றைக்கு வரைக்கும் அது ஓரளவுக்கு தடைப்பட்டு வச்சிருக்காங்க. எப்ப வேணாலும் உள்ள வரலாம். ஏன் வேண்டாம்னு சொல்றேன்னா, ஐயா முன்னாடி இதேதான் ரசாயன உரங்கள் வேண்டாம், பூச்சிக்கொல்லிகள் வேண்டாம்னு சொன்னா அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது கொண்டு வந்த. இப்ப பூச்சிக்கொல்லினா ஏதாவது உனக்கு பிரச்சனை வந்துடும், அதனால பூச்சிக்கொல்லி பயன்படுத்தாம இருக்க மரபணு மாற்றிய பயிர்கள் கொண்டு வா அப்படிங்கிறான். அந்த மரபணு மாற்றிய பயிர்கள் படிச்சு பார்த்தோம்னா, ஒரு பீட்டி கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காயில புழு வந்துடக்கூடாது, போர்வாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொரு பேசிலஸ்ல இருந்து ஒரு டாக்ஸினை எடுத்து அந்த புரதத்தை அந்த கத்திரிக்காயினுடைய உதய ஜீனையும் அந்த கிருமியினுடைய ஜீனியும் வெட்டி ஒட்டி அதை மீண்டும் விதையாக்கி அதுக்கப்புறம் அதுல கத்திரிக்காய் விளைவிச்சா அந்த பேசிலஸ் துரிஞ்சியனம்ங்கிற அந்த பீட்டியில இருக்கக்கூடிய டாக்ஸின் கத்திரிக்காய் மூலா இருக்கும், புழு உள்ள வராது. அந்த விஷம் கத்திரிக்காயில இருந்தா அது புழுவை மட்டும் தான் கொல்லும், உங்களை கொல்லாது அப்படின்னு சொல்றான். நாங்க அதை படைத்த விஞ்ஞானிகள்ட்ட எல்லாம் பேசும்போது சொன்னோம், சார் இது மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதே, அதை உடம்புக்கு ஒண்ணு வராதா? நிறைய விஞ்ஞானிகள், ஐரோப்பிய விஞ்ஞானிகள்லாம் அதை பத்தி தவறா சொல்றாங்களே அப்படின்னு கேட்ட ஒரு பிரபல பத்திரிகையில பேட்டி எடுக்கிறாங்க. அப்ப அந்த விஞ்ஞானிகள் பதில் சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு வராது, லேசா அரிப்பு வரும், அப்புறம் லேசா தும்மல் மூக்கடைப்பு வரலாம், அப்புறம் லேசா ஒண்ணுக்கு போகாது, கொஞ்சம் லேசா மூசு அடைக்க, லேசா செத்து போயிடலாம். இதுதான் கதை. அவன் உலக சுகாதார நிறுவனம் ஒரு பட்டியல் கொடுக்குறான். பிடி இந்த மாதிரி ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஃபுட் சாப்பிட்டா 20 பாயிண்ட் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. 20 கொஸ்டின் நீங்க இன்னைக்கு கூட இணையத்துல போய் பார்க்கலாம். அதை அந்தந்த நாடுகள் முடிவு செய்து கொள்ளட்டும். அவன் தப்பிச்சுக்கிறான். 3 முக்கியமான பிரச்சனை, அலர்ஜினிசிட்டி, அலர்ஜி இந்த லேசா அரிப்பு அந்த கேட்டகரி தான். அந்த லேசா அரிப்பு எப்படி வரும், யாருக்கு லேசா மரணம் வரும்னு யாருக்கும் தெரியாது இன்னைக்கு வரைக்கும். இல்ல லேசா எந்த பிரச்சனை வரும்னு தெரியாது. முழுமையான ஆய்வுகள் நடத்தப்படலை. நாங்க அந்த ஆய்வுகளை எல்லாம் நடத்திட்டு அதுக்கப்புறம் ஏதாவது முடிவு சொல்லுங்கன்னு சொன்னா அதுக்கு இன்னும் வசதி இல்லை எங்களுக்கு. அது இங்க பண்ணல, அவங்களே கம்பெனிக்காரங்களே பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தாங்க. பரிசை எழுதுறதுக்கு பையன்டே கொடுத்து கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்து முந்தின நாளே படிச்சுட்டு வா, நீ எழுதிட்டு 100க்கு 100 வாங்கி நல்லா படிக்கிற பையன்பான்னு சொல்ற மாதிரி. அந்த மாதிரிதான் அவர்கள் அந்த முடிவை கொடுத்திருக்காங்க. இப்படி நம்மை சுற்றி 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 எல்லா விஷயங்கள்லையும் உணவுகள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாரம்பரியம் பாதுகாப்பானது. அதுல நிறைய மடமைகள் இருக்கு, நிறைய காலத்தை ஒட்டி வந்த பல பிரச்சனைகள் இருக்கு. அதை வெளியே எடுக்கிறதுக்கு தான் இன்றைய பகுத்தறிவு பயன்படும், நுண்ணறிவு பயன்படும். அடிக்கடி நம்மாழ்வார் சொல்ற மாதிரி நம்ம நுண்ணறிவை வைத்து இடைக்காலத்தில் செருகப்பட்ட, இடைக்காலத்தில் மடமையாய் பல்வேறு சமூக அவலங்களால் திணிக்கப்பட்ட விஷயங்களை களைந்தெடுக்க வேண்டும். அதை விட்டு பாரம்பரியத்தை தூக்கி எறிந்து விட்டு புதுசா வர்ற எல்லாம் நல்லதுன்னு நினைச்சோம்னா நம்மளே சொந்த செலவுல சூனிய வைக்கிற மாதிரி. சோ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பாரம்பரிய விஷயங்கள், பாரம்பரிய உணவுகள், அது சிறுதானியங்களாக இருக்கட்டும், நம்ம ஊர் பழங்களாக இருக்கட்டும், நம்ம ஊர் பாரம்பரிய அரிசி ரகங்களா இருக்கட்டும், அது நம்மளுடைய பிரதான உணவாக இருக்கணும். எது பக்கத்தில் அருகாமையில், நம்ம ஊருக்கு, நம்ம சென்னையில இருக்கோம்னா திருவள்ளூர்ல இருந்து, செங்கல்பட்டுல இருந்து, மதுராந்தகத்தில இருந்து, இந்த பக்கத்துல இருந்து விளைய வரக்கூடிய காய்கறிகள் நமக்கு போதும். வெளிநாட்டிலிருந்து, ஏதோ ஒரு நாட்டில இருந்து வரக்கூடிய ஒரு பொருள் அந்த கடல் கடந்து இவ்வளவு காலம் கடந்து வந்து சேருவதற்காக, அது கெட்டு போகாமல் இருப்பதற்காக, பொலபொலன் உதிர்றதுக்காக, அதுல ஆக்சிடேஷன் நடந்துடாம இருக்க, அது கார்டன் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு, இப்படி பல காரணங்களுக்காக பல்வேறு ரசாயன துணுக்குகள் சேர்க்கப்படுது. இந்த ரசாயன துணுக்குகள் நம்ம என்ன செய்யணும் யாருக்கும் தெரியாது. வரலாற்று ரீதியாக நம்ம ஊர்ல புற்றுநோய்கள் ராஜஸ்தான், பஞ்சாப், ராஜஸ்தான் அவ்வளவு இருந்ததில்லை. ஆனா இப்ப ஒரு ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயினுக்கு பேர் என்ன தெரியுமா? நான் ரயில்வே டிபார்ட்மெண்ட் வைக்கல, நம்ம மக்கள் வச்சிருக்காங்க, கேன்சர் எக்ஸ்பிரஸ். அது பஞ்சாப்ல ஒரு இடத்துல இருந்து ராஜஸ்தான் ஒரு இடத்துக்கு போகுது. அந்த இடம் பேர் பிக்கானூர், அது ஒரு இடத்துக்கு போகுது. அந்த எக்ஸ்பிரஸுக்கு காலையில அத்தனை மக்களும் காத்திருக்காங்க. ஏன்னா அந்த பிக்கானூர் அந்த ஊர்ல கேன்சருக்கான ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கிடைக்குது. அவ்வளவு விவசாய மக்கள் அங்க உட்கார்ந்துருக்காங்க. ஏன்பா அப்படி இவ்வளவு கூடுச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த பாசுமதி விளைச்சலுக்காக கொட்டப்பட்ட ஏராளமான ரசாயன உப்புகளும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் காரணமாக இருக்கக்கூடும் பயப்படுறாங்க.
ஒரு சமயம் அந்த பஞ்சாப் நிலங்களை தோண்டி பார்த்த போது நிறைய யுரேனியம் கிடைச்சு, யுரேனிய கூறுகள் இருந்தது. யுரேனியம் இங்கே இருக்கு, இந்த ஊர்ல ஜியாலஜிக்கல் ரீதியா இங்க கிடையாது அப்படின்னு பார்த்தா ஒரு அறிக்கை சொல்லுது இதுல கொட்டப்பட்ட ரசாயன உப்புக்கள் கீழே இருக்கக்கூடிய கனிமங்களோடு கலந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலா மாறுது அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்றாங்க. இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்ம சுத்தி 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 பின்னப்படுது. நாம என்ன ரொம்ப ரொம்ப அக்கறையா இருக்குன்னா, நம்மளுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்து வரக்கூடிய தலைமுறை, நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய தம்பிகள், நம்மளுடைய வீட்டு பெண்கள், நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை அறிவுறுத்தியே ஆக வேண்டும். அதற்குரிய உணவுகளை தேர்ந்தெடுத்தாகணும். நம்ம பக்கத்துல என்ன பொருள் கிடைக்குது, நம்ம தோட்டத்தில் விளையக்கூடிய காய்கறி இயற்கையா கிடைக்கக்கூடியது என்ன, அதை நாம் தேர்ந்தெடுத்து எடுக்கணும். அப்படி எடுக்க தவறிட்டோம்னா இந்த மாதிரி புற்றுநோய்கள் கூட்டமும், தொற்றாத அந்த சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு, இந்த மாதிரி கூட்டம் பெருகிக்கிட்டே போகும். இன்றைக்கு வரைக்கும் இன்றளவுல இந்த தொற்றா வாழ்வியல் நோய்களை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும், கட்டுப்பாடாக வைத்திருக்க முடியுமே வெளிய முழுமையாக துடைத்து குணப்படுத்த முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படி இருக்கும் பொழுது நம்ம கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து உணவுதான். அந்த உணவை நம் அன்றாடம் போற்றி நம் பாரம்பரியத்தை உற்று நோக்கி அவற்றில் தொலைத்தவற்றை எல்லாம் மீட்டெடுத்து ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.